கயல் நம்ம எழில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே ரொமான்டிக் மூட்ல இருக்காரு. ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னாக்க இவங்க வீட்ல ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு போகும்போதுங்க கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு இவரு, சரி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரொமான்டிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, இவரு வந்து அப்படியே கனவுலயே இருக்கிற மாரி, அப்படியே நம்ம கயல் கூட ரொமான்ஸ்ல இருக்கிற மாரி வந்து ஃபீல் பண்றாய்ங்க. ஸோ, அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கயல் வந்து சடனா வந்து வராங்க. "என்ன என்ன பண்ணிட்டு இருக்க எழில்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எழிலுக்கு சடனா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அப்பதான் அவங்க சொல்றாங்க, "என்ன ரொமான்ஸா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிக்காத. "சரி என்ன சொல்லு?" அப்படின்னு, "இல்ல நாளாச்சுல கல்யாணம் ஆகி அதான்" அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொமான்டிக்காவா பேசுறாங்க. கயல் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. "எழில் இங்க பாரு இதெல்லாம் இப்ப வேணாம்." ஸோ தேவி வந்து வளைகாப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவனோட புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐய்யயோ! இது எப்போ நடக்குமோ அப்படின்னலாம் நீ எதிர்பார்க்காத. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில நடக்கும். கண்டிப்பா தேவிய வந்து விக்னேஷ் கூட நான் சேர்த்து வச்சுட்டு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ எல்லாமேன்னா, எல்லாமே தான் அப்படின்ற மாரி வந்து கயல் வந்து சொல்றாங்க. சரி, சரி பரவால்ல போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எழில் கொஞ்சம் வெக்ஸ் ஆன மாரியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு முகத்த அப்படியே வச்சுட்டுருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அவரு அந்த பெட்ஷீட்டு, தலகாணி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துட்டு கீழ போய் படுக்க வந்து போறாங்க. எழிலு என்ன ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணாத, இங்கேயே வந்து படு அப்படின்னு சொன்னோனே, "நீ தான் ரொமான்ஸ் இது இதெல்லாம் வேணாம் இல்லல்ல, அதனால தான் நான் கீழேயே படுக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து இங்க எழில் சொல்லவும், "நான் என்ன சொன்னேன், இந்த ரொமான்ஸ் எல்லாம் தான் வேணான்னு சொன்னேன். அப்ப என் பக்கம் கூட நீ படுக்கக்கூடாது நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே." அப்படின்னு சொன்னோனே, "ஐயா ஜாலி" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க எழில் பார்த்தீங்கன்னாக்கா கூடவே போயிட்டு வந்து படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படுத்து சும்மாவே இருப்பாய்ங்க. ஸோ கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கையில இருந்துக்கிட்டு இங்க பாரு எழில் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாரி. "நீ என்ன சொன்னது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னியோ அவ்வளோதான்" அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்ப ரொமான்டிக்காவும் போகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த லவ் ஒன் சீரிஸ் மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எபிசோட வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியும் எழிலு, நம்ம கயல் வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அவங்க தேவிய வந்து அவங்களோட புருஷன் வீட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு மத்த எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ இதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே எழிலோட தம்பி பண்ண வேலை தான். ஏன்னா அந்த வீட்டு பொண்ண வந்து இவர் வந்து கூட்டிட்டு வந்ததுனால வந்து, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மேல ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா கோவமா இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பெரிய ஒரு காரணமே இதுதான். ஸோ ஒரு பெண்ண தப்பால வந்து தேவியோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியான மாரி இருக்கிறதுனால, அவங்க எப்படியாச்சும் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கையில வந்து ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அப்டேட் சீரிஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். பாய்.